2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக விவசாய அணி துணை அமைப்பாளரும் மாநகராட்சி கவுன்சிலருமான பழனியப்பா செந்தில் திமுக வேட்பாளராக போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இம்முறை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமாருக்கு வாய்ப்பில்லை என திமுக தலைமை சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் புது முகத்துக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அந்த லிஸ்டில் பழனியப்பா செந்திலின் பெயர் முதலில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி முதலியார் சமூகம் மற்றும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாக இருக்கிறது. இதனால் பெரும்பாலும் சாதிய வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கும் நிலை அங்கு உள்ளது. மேலும் வட இந்திய வாக்காளர்களின் வாக்குகளும் வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக அமையும். இந்த சமூகங்களின் பேராதரவை பெற்றவராக திகழும் ஈரோடு மண்டலம் 2 36வது வார்டு கவுன்சிலர் பழனியப்பா செந்தில்குமாருக்கு இம்முறை வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநகராட்சி கவுன்சிலராக மக்கள் மத்தியில் பரிச்சயமான பழனியப்பா செந்தில்குமாருக்கு அவருடைய தந்தை செங்குந்த முதலியார் கல்விக் கழகத்தின் துணைத் தலைவராக பல ஆண்டுகள் பதவி வகிப்பதும் மற்றும் திமுக ஈரோடு மாவட்ட செயலாளர் முத்துசாமிக்கு மிக நெருக்கமானவராக இவர் இருப்பதாலும் மாவட்ட செயலாளர் பரிந்துரையிலும் பழனியப்பா செந்தில்குமாரின் பெயர் இருப்பதாக ஈரோடு கிழக்கு தொகுதி வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகையில் எந்தவொரு சிபாரிசும் இல்லாமல் மக்கள் செல்வாக்கு பெற்றோருக்கு மட்டும் சீட் என கூறியிருப்பதும் பழனியப்பா செந்தில் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர முடிகிறது.